வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் ஜெயம் ரவி, நித்யா மேனன், ஏஆர் ரகுமான் இசையில் இப்போ ரீசெண்டாக இந்த பொங்கலுக்கு வெளிவந்த காதலிக்க நேரமில்லை அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கல்யாணம் பண்ணாமல் பிள்ளை பெற்றுக்க முடியும், பிள்ளை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணு. எனக்கு பார்த்திங்கன்னா கல்யாணமே பிடிக்கல அப்படின்னு ஒரு பையன். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கடைசியில் என்ன நடந்துச்சு, இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டோன்னா எந்த மாதிரி திருப்பங்கள் நடந்துச்சு, என்னென்ன இதை சந்திச்சாங்க, என்னென்ன இதை ஃபேஸ் பண்ணாங்க, இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நினச்சி நடந்துச்சா, இவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு 2.5 மணி நேரம் படமாக பார்த்துக்கிட்டோன்னா சொல்லியிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டோன்னா இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பார்த்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குதர்க்கமாக யோசிக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்துக்கிட்டோன்னா ஆம்பளை இல்லாமல் பிள்ளை பெற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பொண்ணுங்க பார்த்துக்கிட்டோன்னா எந்த ஆணோட தயவும் இல்லாமல், எந்த ஆணை நம்பி இல்லாமல் தங்களால் எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும்னு பார்த்துக்கிட்டோன்னா பெண்களோட இதில் பார்த்துக்கிட்டோன்னு எடுத்துக்கோங்க. கிருத்திகா உதனி தான் இந்த படத்தோட டைரக்டர், அவங்களோட இதில் சொல்லியிருக்காங்க. ஜெயம் ரவி அவர் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு அவர் எந்த அளவுக்கு எஃபெக்டை போட முடியுமோ அந்தளவுக்கு நடிச்சிருக்கா. அப்படி ஜெயமியோட நடிப்புலையும் குறையில்லை. நித்யா மேனன் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படம் நடிச்சிருந்தாங்க. ஆனால் எந்த அடிப்படையில் இந்த படத்தை அவங்க கதையை ஏற்றுக்கிட்டு நடிச்சாங்க தெரியல. திருச்சிற்றம்பலம் கேரக்டர்லாம் திருச்சிற்றம்பலத்துலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோமே நடிச்சிருந்த நித்யா மேனன் இந்த படத்தில் எந்த அடிப்படையில் கதையை ஏற்றுக்கிட்டு அவங்க நடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்களோட இது பார்த்துக்கிட்டோன்னா அவங்க நடிப்பு நல்லா மிச்சப்படி இருந்தாலும் அவங்களோட கதை பார்த்துக்கிட்டோன்னா அவங்களோட இது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அதனால் அவங்க நடிப்புக்கு ஏற்ற தீனியாக அந்த படம் அமையலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எல்லாத்துக்கும் மேலே இசை புயல் ஏஆர் ரகுமான் அந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கா. அப்படி படத்தில் கூடிய பாடல்கள் அனைத்துமே அருமையாக இருந்தாலும் இந்த மாக்காமி சாங் பார்த்துக்கிட்டோன்னா பட்டி தொட்டி இப்போ பட்டி தொட்டி எங்குமே பார்த்துக்கிட்டோன்னா அந்த பாட்டு கேட்குறனால அந்த பாட்டு ஹிட் ஆச்சு. அவருக்கு உண்டான எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா தி மியூசிக்லாம் பார்த்தா சூப்பராக போட்டேன்னா. அப்படி அங்கங்கே பார்த்துக்கிட்டோன்னா போட்ட மியூசிக்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அருமையான மியூசிக்காகவே இருந்துச்சு. என்ன தான் அவர் உசுரை கொடுத்து தி மியூசிக் போட்டிருந்தாலும் படத்தில் கண்டென்ட் இல்லைங்கும் போது பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியலைங்க. ஏன்னா கண்டென்ட் பார்த்து சின்ன நாட்டு புது கதை. இந்த புது கதையை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கொண்டு போய்க்கலாம், அப்படி கொண்டு போக மாட்டாங்க. அதான் பார்த்தா ஒரு சின்ன வருத்தமாக போச்சு. அந்த வீட்டில் பார்த்துக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டுருக்கலாமோ அப்படி மாதிரி தோணுச்சு. எனிவே இந்த காலத்தில் பார்த்துக்கிட்டோன்னா இளைஞர்களும் இல்லைங்களும் எந்த மாதிரி யோசிக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு புதுமையான முறையில் பார்த்துக்கிட்டோன்னா சொல்லியிருக்காங்க. படம் பார்த்துக்கிட்டோன்னா தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது. எத்தனை பேர் படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல. இந்த படத்தோட ஒரு மிகச்சிறந்த சீனு இன்டர்வல் சீனு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. ஒரு சின்ன ட்விஸ்ட்டை வச்சு முடித்தாங்க. அந்த சீன் கொஞ்சம் பார்க்க ரசிக்கும்படியாக இருந்துச்சு. கொடுத்த பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தா கொஞ்சம் அற்புதமாக இருந்துச்சு. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா எனக்கு தெரிஞ்சு படத்தில் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் படம் தொய்வு இல்லாமல் பார்க்கலாம். போர் அடிச்சுன்னா பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்தை எனக்கு ஒன்றும் பெருசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை. இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் படத்தை பார்க்கணும் தனிப்பட்டப்போ உங்களுக்கு இந்த படத்தை என்ன பிடிச்சிங்கிறத படத்தை பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் முன்னோட சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.